சில பழைய படங்கள்ல பார்த்துருக்கோம். வறுமையில வாடுற ஹீரோ திடீர்னு ஒரு அதிசய உலகத்துக்குள்ள போவாரு. அவருடைய நட, உடை, பாவனை எல்லாமே மாறி செல்வ செழிப்பு மிக்க, தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபரா அவரு மாறுவாரு. இப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க என்னைக்காவது கற்பனை பண்ணியிருக்கீங்களா? அப்படி கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கனவ நிஜமாக்குற டெக்னிக் தான் குவாண்டம் ஜம்பிங். குவாண்டம் ஜம்பிங்கிறது கிட்டத்தட்ட விஷுவலைசேஷன் மாதிரி தான். ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்கு. விஷுவலைசேஷன விட ரொம்ப எஃபெக்டிவானது தான் குவாண்டம் ஜம்பிங். இப்போ குவாண்டம் ஜம்பிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. மல்டி யூனிவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யூனிவர்ஸ் மாதிரியே நிறைய யூனிவர்ஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ல உங்களுடைய இன்னொரு வெர்ஷன், உதாரணத்துக்கு டபுள் ஆக்ஷனே வச்சுக்கலாம். அந்த வெர்ஷன் நீங்க விரும்புற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஏற்கனவே அந்த வெர்ஷன் அடைஞ்சு ஹேப்பியா வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க கற்பனையில அந்த யூனிவர்ஸ்க்கு போய் அந்த வெர்ஷன சந்திச்சு அந்த வெர்ஷனோட மெர்ஜ் ஆகுறது தான் குவாண்டம் ஜம்பிங். இத பண்றதுக்கு வீட்ல அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. அதாவது மூச்ச ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளிய விடணும். தொடர்ந்து 3 முறை இத பண்ணணும். இப்ப நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கும் இன்னொரு யூனிவர்ஸ்க்கும் இடையிலான கதவுடைய வாசல்ல நின்னுட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இன்னொரு யூனிவர்ஸ்குள்ள நுழையிறீங்க. அங்க உங்களுடைய இன்னொரு வெர்ஷன், அதாவது டபுள் ஆக்ஷன் ஹேப்பியா செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கை எப்படி அமையணும், எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அந்த வெர்ஷன் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வெர்ஷன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, என்னெல்லாம் பேசுது, எப்படி வாழுறாங்க எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க அந்த வெர்ஷனோட ஐக்கியமாயிட்டு உங்க உலகத்துக்கு திரும்ப வரீங்க. அந்த வெர்ஷன் எவ்வளவு மகிழ்ச்சியா கான்ஃபிடென்ட்டா இருந்ததோ அந்த கான்ஃபிடென்ட்டையும் மகிழ்ச்சியையும் உங்க கூட கொண்டு வரீங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க உங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிச்சு நீங்க எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க.